இந்த ஒரு நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ராசியே இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, போர் பார்த்தீங்கன்னா, எப்பயோ ஒரு தடவ தான் நடந்திருக்கு. அதுவும் புக்கில தான் பார்த்துருக்கேன் நானே. இப்போ பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ, அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ தான் ரீசென்ட்டா உக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா, போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா, ஜனவரி 20 அதாவது அடுத்த வருஷம் முடிஞ்சிரும்னு நெனச்சிருந்தோம். ஆனா, இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கு. என்னடா இந்த வருஷம் 2K கிட்ஸ் வருஷம் நமக்கு ராசியே இல்லையாடான்னு நெனச்சா, இதில நம்ம இந்தியாவுக்கு பெருசா பாதிப்பு இருக்குமாடான்னு கேட்டிங்கன்னா, பாதிப்பு இருக்கும். ஸோ, அது என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு உங்களோட லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ, அப்படி என்னடா வார் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சைலண்ட்டா பார்த்தீங்கன்னா ஒரு வார் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ, அது எதா இருக்குன்னா, ரொம்பவும் சைலண்ட்டாவும் பாதிப்பு எதுவும் அதிகமா வெளிய சொல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ, அது யார் யாருக்குன்னா, பாகிஸ்தான் அவங்களுக்கும், ஆப்கானிஸ்தான் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போர் நடந்துக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆப்கானிஸ்தானோட எல்லைக்குள்ளே போய் அடிச்சுக்கிறதும், ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே வந்து அடிக்கிறதுமான போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. மோஸ்ட்டாக அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. ஸோ, இந்த போர் நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எப்பயுமே போராக ஒரு இதுவாக வச்சுருக்க, தொழிலாக வச்சுருக்க பாகிஸ்தானும், ஆப்கானிஸ்தானும் என்னடா இப்படி பண்ணிடுறீங்களே சொல்கிற நிலையில தான் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு திரிஞ்சுன்னு வராங்க. ஸோ, இந்த போருக்கு ஒரு முடிவே இல்லையாடா, இந்த 2K கிட்ஸ் வருஷத்தில் போர் நடக்காமல் இருக்காதாடான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தான் இந்த போர் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சண்டை போயிருந்தது. 3 வருஷமாக ஒரு போர் போயிருதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படி தான் நடந்துருக்கு. ஆனால் இந்த ஜனவரி 2025 பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவும் கட்டிடுவாங்க நம்ம ட்ரம்ப் அவர்கள். ஸோ, அதுக்கப்புறம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியாக முளைச்சிருக்கு இந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போது வளர்ந்துக்கிட்டே இருந்த இந்த ஒரு போர் ரொம்பவும் மோசமாகவும் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பேரழிவை ஏற்படுத்தும். இந்த ஒரு போர் முக்கியமாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னு தெரியுமா? இவங்க தான் தாலிபான். இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட துணையாக நின்று இந்த ஒரு போரை பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதாவது பாகிஸ்தானையும் அடியணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, ஆப்கானிஸ்தானும் தாலிபானும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆட்சியை கவிழ்த்திடணும். ஸோ, அந்த ஒரு ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வரணும். இவங்களோட குறிக்கோள் எதுனா பாகிஸ்தான் ஆட்சி பண்ணக்கூடாது, தாலிபான் ஆப்கானிஸ்தான் இவங்க 2 பேரும் தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா முற்றிலும் இவங்களால் தான் ஆரம்பிச்சது. ஸோ, இவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதனால் இந்தியாவுக்கு என்ன ஆபத்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குழம்பு வச்சாலும் சரி, எதனா ஒரு சமையல் செஞ்சாலும் சரி, வெங்காயம் அவசியமாக தேவைப்படும். வெங்காய தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ, உங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, வெங்காய தட்டுப்பாடு இந்தியர்கள் உள்ள மக்களுக்கு அதிகமாக ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ, அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் போதைப் பொருட்கள் அதிகமாக அங்கே செய்கிறாங்க. இந்த பொருட்களாலேயும் கூட கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படும். அதுக்கப்புறம் இது மட்டும் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் லாஸ் ஆகாது. ஸோ, இதை பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுங்க கூட எந்தெந்த உறவு வச்சுருக்காங்களோ, ஸோ ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்களோ இல்லை பை பண்ணுறாங்களோ இவங்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ, அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தான் கூட யார் யாரெல்லாம் டீலிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காய தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ, அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தானுக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.